தலைவாசல் சென்று மேடை சென்று பகட விளையாட வேண்டும் ஒன்றாம் தங்கையாரே சாட்சியாக வைத்தா தங்கையாரே சாட்சியாக வைத்தேன் சங்கருமே போட்டா பாகடை சங்கர் கையை போட்ட பாகடை போட்ட பாகடை தங்கமே செட்டான பலபடத்தை செட்டான குட்டி முதல் முறையாக பகடை விளையாடி இருக்கிற அண்ணர் ஜெயித்து விட்டார் என்றால் மேனாட்டு வேடுவர்களை வெட்டி கருவறுத்தவர்களை பார்த்து சொல். முதல் முறை பகலுங்களே நான் வெற்றி அடைந்திருப்பேன் விடை கொடுத்து அனுப்பு அந்த மேனாட்டு கலவலை வெற்றி கருவறுத்தவர்கள் என்று சொல்கிறீர்கள். முதல் முறை பகடை ஆட்டத்தில் பார்க்கும் பொழுது நமது அத்தாகை பகடை 12 மிருகால் 10 படுக்கின்றது. தாங்கள்கை பகடை 10 மிருகால் 8 தாங்கள்கரின் தோல்வி அண்ணா என்னமா சொல்கிறாய்? எட்டான பலபடத்தை சிட்டான குட்டி முதல் முறையாக தோர்த்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? உண்மை தானடா. மறுபடி என்ன செய்யப்படுமா? முதல் முறை தோல்வி படுத்து விட்டு என்னன்னு கலங்க வேண்டாம். இரண்டாவது ஒரு விளையாடுகள் நிச்சயமாக தாங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆகட்டும் பாபா. விளையாடுகள் அப்ப நாடு மூளை கூடலத்தார் போல போலே நாடு மூளை கூடலத்தார் போல நாடு மூளை கூடியிருந்த போலே நட்டாகல தருவாய் ஒன்றா நண்டாயிருந்து சங்கர் ஒன்றா சண்டாடோ மண்டகத்தில் அத்தா சண்டாட மண்டகத்தில் அத்தை இருவசத்து விளையாடினாரா பகடா செந்து விளையாட வேண்டும் ஒன்றா அந்த பகட வெள்ள கமல சங்கா பகட விழு கமலை அத்தை அந்த 10 விழுந்ததுகா அந்த 10 விழுந்ததுகள் சுத்தி அம்மா இரண்டாவது முறை பகடை விளையாடி இருக்கிறேன். யார்கை தோல்வி யார்கை வெற்றி பார்த்து சொல்ல விடுவோமா? முதல் முறை தோல்வி படுத்து விட்டேன். இரண்டாவது முறை சின்ன படை விளக்கண்டேன். வலது பிறப்பருகை இடது ஒரு அத்தானுகை இதிலையாவது சின்னன் வெற்றி கண்டேன் என்று சொல்லம்மா அந்த மேனாட்டு காலைபலை வெற்றி கருவறுத்தவர்கள் என்று சொல்கிறீர்கள். உண்மைதான். இரண்டாவது முறை பகடை ஆட்டத்தில் பார்க்கும் பொழுது அத்தாகை பகடை 10 மிருகால் 8 விட இருக்கின்றது. தாங்கள்கை பகடை 8 மிருகால் 6 மறுமுறையும் தோல்வி. குட்டி இரண்டாவது வரை தோத்து விட்டார் என்றால் பட்டரு கோட்டைக்கு என்ன ஆபத்தோ தெரியவில்லையாமா? இன்றைக்குமே தாங்களுடைய தோழி வடுகை இன்றைக்கு தோழி வடுக்கிறது என்றால் நமது நெல்லி மாட்டுக்கோட்டைக்கு இன்னும் என்ன ஆபத்து வரப்போகிறதோ தெரியவில்லை. இருந்தாலும் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கங்கையை 3 பலி என்று. மூன்றாவது முறை ஆடுங்கள் இதிலையாவது தாங்கள் வெற்றி அடையுமா என்று இந்த பாவி பார்த்து சொல்கிறேன். ஆடுங்கள் கங்கை 3 பலி என்று சொல்வார். கடைசி முறையாக விளையாட பொழுது மைத்துனருக்காக ஒரு வார்த்தையும் இந்த அண்ணருக்காக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம். அண்ணா ஜெயித்து விட்டாய் என்றால் மேனாட்டு வேடுவர்களை வெட்டி கருவறுத்து வருகிறேன். அப்படியே விளையாடுகள் சொல்கிறேன் விளையாடுகள். அப்ப தங்க யாரே சாட்சியாக வைத்து சாட்சியாக வைத்து கரும்பை போட்டார் போன சங்கையை போட்டா பாகோடை மங்களமா வந்து இரு பேரா மங்களமா வந்து இரு பேர்கள் பாகுடனே சூதாடோ போதா பாகுடனே சூதாடோ போதே நீ தோட்டு நான் ஜெயித்தா லதா நீ தோட்டு நான் ஜெயித்தா லதா நியம பந்தயங்கள் கோரே நியம பந்தயங்கள் ஒன்றா அந்த நியம பந்தயங்கள் அம்மா எங்க 3 முறை கடைசியாக விளையாடி இருக்கிறேன். நன்றாக பார்த்து சொல்லுவோமா? இருவரையும் தோழி விடுத்து வட்டி நமது முன்னோர்கள் சொன்ன பிரகாரம் 3வது முறை பகடு வைக்கின்றேன். இதில் யாவும் சின்ன வெற்றி தோழி வென்று பார்த்து சொல்வாய் என்று சொல்கிறீர்கள். 3வது முறை பகடை ஆட்டத்தில் பார்க்கும் பொழுது நமது அத்தாகை வெற்றி தாங்கள் அம்மா என்ன நடந்ததாக இருக்கட்டும், மைத்துனார் ஜெயித்ததாக இருக்கட்டும், பட்டொரு கோட்டைக்கு சென்று வா. என்ன தாங்கள் இருவர் பந்தை வைத்த பிறகு அத்தாதான் மேனாட்டு காலிபடி மேல் போர்முகம் செல்ல வேண்டும். தாங்களோ சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவனாக இந்த யானை கட்டம் செங்கலால் இருப்பு தொழில் கட்டுப்பட வேண்டும். நமது அத்தாவுக்கு விடை கொடுத்த அனுப்புங்கள். இது மேனாட்டு காலிபடி வெற்றி கருவறுத்து வெற்றியோடு வர வேண்டும் என்று வழி அனுப்புவீங்கள். அண்ணா ஆகட்டும் தக்கவை. நான் விடை கொடுத்தனர் அப்படி சென்றவர்களே சென்று வா. மைத்துனா அத்தான்
தந்தர சூழ்ச்சி பகவையனே தோற்கடித்து விட்டாலும் பரவாயில்லை. மேலாட்டு வேடுவல்ல வெட்டி கருவறுத்து பட்டொரு கோட்டைக்கு எப்ப வருவாய் வருவாய் என்று வலிவேல் வெளிபார்த்திருப்பேன். ஆகட்டும் மைத்ரா, வெற்றியோடு சென்று வா. தாங்கள் சொன்ன பிரகாரம் அப்பப்ப கடை மேலேகாமல் சங்க பகடை விழுகாமல் சங்க 10 விழுந்தது கால் சுத்தி ஒரு 10 விழுந்தது கால் சுத்தி துகடமா தொத்து விட்டேன் என்று சென்று தூணோட போய் சாய்த்தேன். இப்போ தூணோட போய் சேர்ந்து சங்க சக்காதோ போலவதான் ஆத்தா, காந்தமாக வேதானத்தை யுபோ சக்காதோ மகவதான் ஆத்தா, காந்தமாக வேதானத்தை யுபோ சக்கரையோ சங்கிலியால் கட்டியா, ஒரு சங்கரிய சங்கிலியாய் கட்டி அந்த சக்கரையோ சங்கிலியால் கட்டியா. அந்த சங்கரிய சங்கிலியாய் கட்டி தலையுறு களி மகிழ்வன் பொன்னறிய சற்பனைகள் செய்ய வேண்டும் ஒற்பனையாக கட்டாய நாட்டாராம் அந்த தலநாடா மலக்கிரி நாடம் வெங்கலம் குறிஞ்சி நாடு நாடம் அங்க நாட்டுக்கு நாடு கடந்தோம். மணி 3:30 பெரிய பார்த்து ஏன் எங்க போகணும் போட்டுக்க ஏன் பால் கறக்கணுமா இன்னைக்கு லீவு பாலுக்கா இல்ல மாட்டுக்கு சரி 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 இப்போ என்ன கைவசமா வந்துகிட்டு இருக்கிற என்ன இங்க நீ உட்காந்து ஆளுகளை இங்க இல்ல காளி இங்க காலியாவா அங்க காலி ஆயிட்டு இருக்குது வெட்டுவேன் 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 நான் கோயிலுக்கு விட்டுருக்கிறேன் கோயிலுக்கு விட்டுருக்கிறேன் கோயிலுக்கு விட்டுருக்கிறேன் நான் அந்த வெட்டுவேன் இல்லைங்க யார் வந்தாலும் வெட்டுவேன் பிடிச்சுக்கிட்டா ஆமா கத்திய பிடிச்சு வெட்டுவேன் கத்திய பிடிச்சுக்கிட்டா இந்த வழியில யார் வந்தாலும் வெட்டுவேன் சண்டைக்கு வந்திருக்கிறேன் இது உன் வழி சண்டைக்கு தலைவலி. இன்னைக்கு சனிக்கிழமை தோரம் குடிச்சு வந்ததேன் வரட்டு பார்ப்போம் யார் வந்தாலும் சரி தம்பி பார்ப்போம் ஏய். தம்பி கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்க எதுக்கு என்ன வரட்டு வரட்டிக்கிற வரட்டு நிக்க இல்ல பனி பார்த்து போதும் சரியா இருக்கும் தண்ணி ஊத்த வேண்டியது இல்ல சங்கர கட்டியத்தான் சமர் செய்ய வேண்டும் வெற்றி அங்குவர் மணிகள் மூட்டி அதட்டி வால் எடுத்து வீசி கொம்புகள் ஊதி போக கோட்டை மேல் ஆகு வாய்த்து தென்புடன் இருவருமே படைமுகம் வருகின்றமே வீரமாகி ஆட்டவா பட்டூர் கோட்டை மேல் படையெடுத்து வந்த மேலாட்டு காளிபடைகள் எங்க இருக்கின்றார்கள் அந்த வையமலை சந்தையில் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள். புறப்பட போகலாம். புறப்படுங்கள் செல்வம். கருவறுக்க வேண்டும். புறப்படுங்கள் செல்வம். அந்த பட மேல் அத்தான் படையும் உதித்த கதிரவன் போலவே. அத்தான் படைகள் உதித்த கரங்கள் போலவே எகுத்த பட மேல் அத்தான் படையும் உதித்த கதிரவன் போலவே. நடுங்கவே கல்லு முள்ளு உள்ளதெல்லாம் காளிபடைகள் ஆகவே. உள்ளதெல்லாம் காலிகடை ஆக்கினான் காளிபடை உள்ளதெல்லாம் வாலிகரை ஆகவே. காலிபடை உள்ளதெல்லாம் வாலிகரை ஆக்கினான் பிச்சு வல்லரி காய்கள் போல பரண்டு படைய பேசவே. காய்கள் போல விரண்டு உருள் ஓடவே பிச்சு வல்லரி காய்கள் போல பரண்டு படைய பேசவே. காய்கள் போல விரண்டு உருள் ஓடவே ஆட்டவா சண்டாள காளி மன்னர்களை இழுத்து வைங்க. ஆக- ஏய் காளி மன்னா என்ன காளின்னு சொன்னவா நீங்க யாரு? முக்கியமான வேண்டுகோள் ஒரு செல்லொன்று கீழே விழுந்துருச்சான் அது யார் எடுத்து வச்சிருந்தாலும் சரி உடனடியாக கொண்டு வந்து இங்கே மைக் செட்டு இருக்க இடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம். செல்லொன்று கீழே விழுந்துருச்சான் அந்த செல்லை யார் எடுத்திருந்தாலும் எடுத்த நண்பர்கள் கொண்டு வந்து மைக் செட்டு இருக்கிற இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த செல்லை யாருக்கும் உபயோகப்படுத்தாதானே
ஆமாம், அதில் நம்பர்லாம் நிறைய சிம்மில் இருக்கும். கோயில் வாசல் எடுத்துட்டு போவாதியே. அது இந்த கோயில் வாசல்ல இருந்து அப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. தெரியாமல் யார் எடுத்திருந்தாலும் சரி மன்னிக்கணும். கொண்டு வந்து மைக் செட்டு இருக்க இடத்துல கொடுங்க. யாருமே கீழே விழுந்திருந்தா எடுக்க தான் செய்வாங்க. யார் இருந்தாலும் கொண்டு வந்து மைக் செட்டு கொண்டு வந்து கொடுங்க. படுத்தோன்னு திட்டு போயிட்டாங்களோ பாவம். யாரு தயவு செய்து சொல்கிறேன், கோவில் வாசலில் அந்த செல்லை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ செலவு வரும்னே தெரியும். அதுக்கு மேலே நம்மளுக்கு செலவு வரும். அந்த கோவில் வாசல் மட்டும் செல்லை எடுத்து போதியே யாருமே தெரியாமல் கொண்டு போயிருப்பீங்க. கீழே கிடந்திருந்தாலும் யாரும் தெரியாமல் எடுத்திருந்தாலும் சரி செல்லை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க பாவம். ஏன்னா இத்தனை நம்பர் இருக்கும், இவ்வளோ கஷ்டப்படான்னு எல்லாத்துக்குமே தெரியும். தயவு செய்து செல்லை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருங்க. ஏய், மேலாட்டு படம் இது சண்டைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். எதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கின்றாய்? நானும் சண்டைக்கு தான் வந்திருக்கிறேன். யாரோட? நீங்க யாரு கூட போட வந்திய? மேலாட்டு காளிமன்னனோட. நாங்க அந்த அவங்க கூட. யாரு கூட? இந்த அவங்க தான். அங்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் அது தனி. அது அங்கிட்டு கிழக்க என்ன அங்கிட்டு உள்ளவங்க. சரி, போக வேண்டியதானே. ஏன் நிக்கிற? நீங்க எதிர்த்து நிக்கிறீங்களே. நீங்க எதிர்த்து நிக்கிறீங்களே. டேய், போய் சண்டைக்கு போய் கொண்டிருக்கின்றோம். வழிவிடு. நாங்களும் சண்டைக்கு போவதா வர்றோம். யாரோட போற? அந்த வல்லாட்டு கோட்டையில. அங்கே இங்க இந்த பொன்னரு சங்கரு சரி, அத்தாப்புல வீரவாகு சரி, அவங்க கூட தான். அவங்கள அடையாளம் தெரியும் உனக்கு? தெரிஞ்சாத நேரம். ஏய், தெரிஞ்சாத நேரம். இன்னும் ரவுண்ட் கட்டி இருப்பாமே. இன்னும் தெரிஞ்சாத நேரம். கட்டி இருப்பா. கத்தி எடுக்க மாட்டோம். எடுத்தா நானு சிறைக்க விட மாட்டேன். அப்படியா? அப்பன்னு நீ யாரு? நாங்க காளி மன்னர்கள். அதைத்தானே நான் சொன்னேன். அப்ப காளி படைகளோட சண்டைக்கு செல்கிறேன் என்று தான் சொன்னேன். அப்ப நீங்க ஏன்டா காளி மன்னன்? நீ கேட்கல. நான் சொன்னேன்ல. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டோம். நான் ரொம்ப மோசமானவன். அப்படியா? ஆமா. ரங்கண்ணா. ஏய் பேசியா தான் இருக்கு. நாங்க போகாத ஏரியாவே கிடையாது. அதுதான் தெரியுது. நாங்க வந்து வைக்காத இடமே இல்ல. சரி, அது தெரியுமே. சண்டையா? டேய் காளிமன்னா, மானங்கட்டவனே, சண்டைக்கு வருவதாக இருந்தால் வா, இல்லாத விட்டால் மேலாட்டை நோக்கி ஓடிவிடு. என்னென்ன சண்டை தெரியும்? உனக்கு என்னடா சண்டை தெரியும்? செய்வாங்களா? போடு. எனக்கு எல்லாம் சண்டை தெரியும். கோட்டை போட்டு யாராவது மூக்குத்தி குத்தி வந்துடுவாங்க, அவங்களோட சண்டை செய்ய. உங்களுக்கு சண்டை தெரியும்? தெரியும். எல்லா சண்டையும். என்ன சண்டை தெரியும் உனக்கு? கை சண்டை, ஆயுத சண்டை. அந்த சண்டை முதல்ல பழகிருப்பேன். கேளு. பேசிக்கொண்டு இருப்பதற்கு நேரம் இல்லை. சண்டைக்கு வருகின்றாயா இல்லை மேலாட்டை நோக்கி ஓடுகின்றாயா? இப்ப என்ன கேட்டு பேச நேரம் இல்லையா? அப்ப என்ன நாடு ஜெகம் பாடுங்க. என்னது? ஓடி விடுறா மேலாட்டை நோக்கி. அந்த பிச்சு மலர் காய்கள் போல பிரண்டபடைய பேசவா. அந்த மலர் காய்கள் போல பிரண்டு உருள் ஓடவே. அந்த கத்திரி காய்கள் போல கள்ளிபடைய பேசவா. காய்கள் போல பிரண்டு உருள் ஓடவே. அந்த கரத மாத்திர பால் எடுத்து காளிபடைய பேசவா. காளிபடைகள் பேசவே. தேவர்களே, அந்த நெல்லை வாழ்த்து ஆளக்கூடிய அத்தாபிள்ளை என்பவன் மேநாட்டு பேடர்களை வெள்ளையறிக்கை பிஞ்சு போல் வீசி எறிந்து விட்டு வருகின்றான். அன்னவரை விட்டு வைத்தால் இந்த பூலோகத்தவே அழித்து விடுவார். பாலத்தண்டை வில்லாக வளைத்து மல்லிகைப்பூ சரமாக தொடுத்து அன்னுடைய உயிரை தெய்வலோகம் பெற்று செல்லுங்கள். என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. மேலாட்டு காளிவடம் மீது சண்டை செய்து கொண்டு இருக்கும் பொழுது சரி, மாயமாக வந்த கல்பி என் மார்பிலே பட்டு விட்டதே வீரவாகி. நான் என்ன செய்வேன் வீரவாகி? என்னுடைய என்ன செய்வேன் வீரவாகி? என்ன செய்வேன் வீரவாகி? என்ன செய்வேன் வீரவாகி? என்ன செய்வேன் வீரவாகி? ஏது செய்வேன் சாம்புவாரா? ஏது செய்வேன் சான்புகனே? மாயமாக வந்த
மையமாக வந்த அன்பு மார்பிலே பட்ட காரணத்தினால் வனவேடன் கண்ணியிலே கலைமான் பட்டது போலே இந்த ஐவனத்திலே பட்டு விட்டினே வீரவாகி. அன்பு பட்ட காரணத்தினால் நிற்கவும் முடியவில்லை, பேசவும் முடியவில்லையே வீரவாகி. என்ன செய்வேன் வீரவாகி? அன்பு பட்ட காரணத்தினால் தலையூவாலி கூதட போகா தந்தலையும் புல்லாய் நோகுதடா போகோ தந்தலையும் புண்ணா நோகுதடா கண்களுமே சோறுதட போகா கலைவாகி நிக்கில் மேலா சோறு தாட போகோ களைவாங்கி நிக்குதடா நெஞ்சை யாடை கூதட போகா நினைவுதடு மாறுதாடா நெஞ்சையாடைக்கு தாட போகோ நினைவுதடு மாறுதடா வயிற்றை வாலி கூதட போகா வல்லவனால் எல்லாம் செய்வேன் வருகுதான போகோ மன்னவனே என்ன செய்வேன் ஐயோ கால்களுமே கடு கூதட போகா கட்டழகா எல்லாம் செய்வேன் தலையமாலைக்கு தான போகோ தந்தலைய புண்ணா போகுதடா மார்பிலன்பே பட்டாதினால் போகா மடியெல்லாம் ரத்தக்காரையா ஆயனந்தே பட்டாதீரால் போகோ மதிமயக்காரோ ஆகுதடா ஐயோ தோளிலன்பே பட்டாதலே போகா தொடையெல்லாம் ரத்தக்காரையா தோளிலந்தே பட்டாதீரால் போகோ உடையங்காரோ இருக்குதடா மார்பில் அன்பு பட்ட காரணத்தினால் மைவேக்கமாகின்றதே. சரி மேலாட்டு காலிபடிகள் பட்டூர் கோட்டை மேல் படையெடுத்து வந்த காரணத்தினால் கோபமுள்ள சின்ன மைத்தினர் வெட்டி கருவறுக்க வேண்டும் என்று சரி அந்த படை மீது படைமுகம் செல்லும் பொழுது நான் சென்று மைத்ரா பட்டூர் கோட்டையில் ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று எத்தனையோ புத்திகள் சொன்னேனே, அன்னவர் கேட்கவில்லை. நாங்கள் இருவரும் பகடையாடினோம். பகடையாட்டத்தில் தோற்கடித்து என்னுடைய சின்ன மைத்தினரை ஆணைகட்டும் சிங்கலியால் இரும்பு தூணில் கட்டி வைத்து விட்டு படைமுகம் வந்தனே வீரவாகி. இப்போ பழுதுகள் ஏந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் வீரவாகி? ஐயோ சங்கரை நான் கட்டி வைத்து போக சண்டைக்கு தான் வந்தேனாடா. சங்கரையா கட்டி வைத்து போகோ சண்டைக்குமே வந்தமோட சண்டைக்கு நான் வந்த பக்கம் போக சாவு வந்து நேர்ந்தாளாடா. சண்டைக்கு தான் வந்தேனத்தில் போகோ சாவு வந்தே எந்ததோட பத்தினியால் தங்கையர்க்கு போக பக்கத்துறை யாரும் இல்ல. யாதங்கையிட போகோ பக்கத்துணை யாருமில்லை நமது உத்தமியால் தங்கையர்க்கு போக உற்ற துணை யாரும் இல்ல. உத்தமியே தங்கையார்க்கு போகோ உத்தந்துணை யாருமில்லை நம்முடைய கோபமுள்ள சின்ன மைத்தினரை அணகட்டும் சங்கிலியால் கட்டி வைத்து விட்டு வந்த பொழுது உண்மைதான் நமது பத்தினி தங்கையர்க்கு பக்கத்துணை யாரும் இல்லையே. இருந்த போதிலும் அன்று தாமிர வெறியனாட்சியும் குன்னுடைய கவண்டரும் வாங்கி வந்த வரம் வயது 16 வாழ்வு 90 இன்றோடு முடிந்தது போல் தெரிகின்றது. இருந்தாலும் கூட மேனாட்டு படைகள் மீண்டும் பட்டூர் கோட்டை மேல் படையெடுத்து வந்தாலும் வருவார்கள். நீ என்னுடைய கோபமுள்ள சின்னாண்டபடத்தில் சென்று அத்தான் படை மீது சண்டை செய்து பட்டு படுகளும் சேர்ந்து விட்டார் என்று உத்த செய்தியை சொல்ல வேண்டும் வீரவாகி. ஆகட்டும் சாமி ஆகட்டும் வீரவாகி. அந்த இருவர் படைகள் போர் புரியவும் பருவதங்களும் நடுங்கவே மன்னலந்து போர் புரிய இன்னலந்தோர் நடக்கவே செய்ய இந்த படைகள் மயங்கவே வானிலுள்ள தேவரெல்லாம் தானலந்து பார்க்கவே தேவரெல்லாம் மாநில பார்க்கவே மெத்தமைக்கு மாயவன புஷ்பகனையை தாக்கினார். மாயமான புஷ்பகனையை தாக்கினார் மெத்தமைக்கு மாயவன புஷ்பகனை மாயமான புஷ்பகனையை தாக்கினார் செய்வேன் இந்த கொக்குருத்தடி கோடான 37 நாட்டான் இடத்தில் சண்டைக்கு வந்த இடத்தில் எங்களுடைய அத்தாவுல அத்தா அம்மன் பரமன் சியா பரமன் சபைக்கேத்த மைத்தினரோ
பட்டு படுகொலை செய்து விட்டாரே அட்டப்பாடா, என்ன செய்வேன்? அதிக சீக்கிரமாக எங்களுடைய சின்ன நிறுவனத்தில் சென்று தெரிவிக்க வேண்டுமல்லவா? புறப்படுகின்றேன், எங்களுடைய சின்ன நிறுவனத்தில் புறப்படுகின்றேன். அத்தை மனித சேதி நமக்கு புத்தம் துணையும் போச்சுதே. அத்தா மனித சேதி நமக்கு புத்தம் துணை போச்சுதே. ஐயோ, அத்தை மனித சேதி நமக்கு புத்தம் துணையும் போச்சுதே. அத்தா மனித சேதி நமக்கு புத்தம் துணை போச்சுதே. அங்க மதுரை வீரபாகி பொங்கி பொங்கி அழுதானா. அங்காம்பதரை வீரபாகி பொங்கி பொங்கி புலம்பினே. ஐயோ, அங்க மதுரை வீரபாகி பொங்கி பொங்கி அழுதானா. அங்காம்பதரை வீரபாகி பொங்கி பொங்கிய புலம்பினேன். சாமி சின்னடபா ஆண்டவா, அந்த கொகருத்தடி கோணாடு 37 நாட்டால் யுத்தம் சென்ற இடத்தில் நம்மளுடைய அத்தை பட்டு படுகளை சேர்ந்து விட்டார். சாமி, பட்டு படுகளை சேர்ந்து விட்டாரு. ரத்தம கண்ணீர் சொன்ன வெள்ளமுக போவோம் என்று சுத்தமுத்த நகலாடி சங்கர் சோழன 3 பேரு சோழன முனைகிறாரா. அப்ப காக்க கரு கச்சி இடை கட்டு கங்கையிற கச்சை இடை கட்டி கருப்பனமே முசை குறுக்கி முக்கரமாக கருப்பணமே மீச உருக்கி உக்கிரமாக கருப்பனமே முசை உருக்கி கருப்பணமே மீச உருக்கி உக்கிரமாக கருப்பணமே உக்கிரமாக. அப்ப கேடையும் வேடாது கையால் கேட்டு அந்த தேடையில் கையால் எங்கே கிருபையுள்ள மத்திரவான் ஒரு உக்கரமாக திருவரம மந்திரவாள் உரி உக்கிரமாக கிருபையுள்ள மத்திரம் திருவள்ள மந்திரவாள் உரி உக்கிரமாக திருவள்ள மந்திர உக்கிரமாக திருவள்ள மந்திரம். அப்ப நாகமணி கும்பல் அது பதித்து அகமுள்ள கேடையும் வேடாது கையாலே கொடுது நாகமணி கும்பல் அது வைத்து அகமுள்ள கேடையும் சாமி, மேலாட்டு கால் வழியான உத்தத்துக்கு சென்று